பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கிஸ்ஸஸு நபியின் பாகம் 4 பாடம் 9. இப்ப இந்த ஒரு பாடத்துல நம்ம சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் சபா நாட்டினுடைய அரசியிடத்துல அவர்களுடைய சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்குறாங்க. ஒரு கடிதம் மூலமாக அழைப்பு கொடுக்குறாங்க. இது முதலாவது தலைப்பின் கீழே இது ஒரு சில விஷயங்களை நம்ம இதுல பார்ப்போம். அதே போன்று இரண்டாவது ஒரு தலைப்புல அந்த கடிதத்தை பெற்றதற்கு பிறகு அந்த ஒரு அரசி அவனுடைய ஆலோசனை குழுக்கள் இடத்துல எவ்வாறாக மசோதா செஞ்சாங்க என்ற இன்னொரு தலைப்பின் கீழே நம்ம இந்த பாடத்தை நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாம். நமது ரகீப் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலம் பல்வேறு விதமான தீன் மற்றும் துன்யா சார்ந்த சேவைகளை ஆற்றி வருகின்றோம். இச்சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இச்சேவைக்கு பொருளாதார உதவி செய்ய விரும்புபவர்களுக்கு இந்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸும் QR கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீவு சேவையில் நீங்களும் பயன்பெறுங்கள், பங்கு பெறுங்கள். இந்த ஒரு பாடத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இதனுடைய சுருக்கத்தை நம்ம பார்ப்போம். முதலாவதாக தலைப்பு எவ்வாறாக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னா, சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் சபா நாட்டினுடைய அரசியை அவருடைய தீனின் பக்கம் அழைக்கிறார்கள் என்பதாக இந்த ஒரு தலைப்பை கொடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால் உள்ள பாடத்துல எவ்வாறாக நம்ம பார்த்திருப்போம், புது பறவை சபா நாட்டினுடைய செய்தியை கொண்டு வந்தது என்ன சொல்லியது என்பதை பத்தி நம்ம பார்த்தோம். என்ன சொல்லியது? அவர்கள் சிறுக்குல இருக்காங்க, அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாங்க, சூரியனை வணங்கக்கூடியவர்களாக இருக்காங்க என்ற இந்த ஒரு செய்தியை சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்த அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். அப்ப அதை தொடர்ந்து இந்த ஒரு பாடத்தையும் அவ்வாறாகவே ஆரம்பிக்கிறாங்க. எவ்வாறாக ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நபிக்கு சபா நாட்டினுடைய அந்த செய்தி என்பது ஒரு துன்பத்தை ஏற்படுத்தியது, வேதனை ஏற்படுத்தியது. ஏனென்றால் அவர்களுடைய நாட்டுக்கு பக்கத்து நாட்டுடைய நிலைமையே, அரசாங்கமே இவ்வாறாக இருக்கு, அவர்களுடைய அந்த சமுதாயமே இவ்வாறாக இருக்கு. அதை சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் வேதனை கொண்டார்கள். அதே போன்று அவர்களுடைய அழைப்பு, சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழைப்பானது அவர்களுக்கு கொண்டு செல்லவில்லையே, அவர்களுக்கு சென்றடையவில்லையே என்பதாக அவர்கள் வேதனையில் இருந்தாங்க. அதே போன்று சூரிய வணக்கம், அல்லாஹு அல்லாத மற்ற வணக்கங்கள் இன்னும் நீங்காமல் இருக்கிறதே என்ற இந்த ஒரு விஷயத்தையும் சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்பட்டாங்க. அடுத்ததாக உடனே சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தினுடைய நபித்துவத்தினுடைய ரோசமானது அந்த விஷயத்துல பொங்கி எழுந்து ஒரு சரியான ஒரு தீர்வை எடுத்தாங்க. என்னன்னு சொன்னா, நம்ம அரசாங்கத்தை நம்ம போர் புரியறதுக்கு முன்னால, நம்ம அந்த நாட்டிற்கு படையெடுத்து சென்றதுக்கு முன்னால, நம்ம அந்த பெண்மணியை, அந்த ஒரு அரசாங்கத்தை நம்ம இஸ்லாத்தின் பக்கமும் அல்லாஹுக்கு அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிவதின் பக்கமும் இன்னும் சமாதானத்தின் பக்கமும் நாம அந்த பெண்மணிக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் அப்படி அழைப்பு கொடுத்து ஒரு கடிதத்தை நம்ம எழுதுவோம், கடிதத்தை நம்ம அனுப்பி வைப்போம் என்ற ஒரு சரியான முடிவை சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கிறாங்க. அப்ப எனவே அந்த அந்த ஒரு கடிதத்தையும் எழுதுறாங்க. ஒரு விசாலமான, ரொம்ப தெளிவாக அந்த கடிதத்தை எழுதுறாங்க. அதுல இஸ்லாத்தையும் சமாதானத்தின் பக்கமும் அந்த ஒரு நாட்டுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. அந்த கிதாப், அந்த ஒரு கடிதம் எவ்வாறாக இருந்துச்சுன்னு சொன்னா, அது மென்மையாகவும் இருந்தது, கண்டிப்புடனும் இருந்தது. மென்மையாக அவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த நிலைமையிலும் இருந்தது. அதே போன்று சிறுக்கு நீங்க செய்யக்கூடாது, அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது என்ற ஒரு கண்டிப்புடனும் அந்த ஒரு கடிதத்தை எழுதுறாங்க. அதே போன்று இன்னும் இரண்டு விஷயம் என்னன்னு சொன்னா, அம்பியாக்களுக்கு, நபிமார்களுக்குன்னு உண்டான ஒரு பணிவுடனும் அந்த கடிதம் எழுதப்பட்டிருந்தது. அதே போன்று ஒரு அரசாங்கத்திற்கும் உண்டான ஒரு கௌரவத்துடன் அந்த கடிதம் எழுதப்பட்டது என்ற இந்த ஒரு விஷயத்த சொல்றோம். அப்ப இந்த விஷயத்துல நம்ம இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம பாடத்தை ஆரம்பிக்கணும். சுலைமானு எதுஉ மலிகத சபையின் இலா தீனிஹி. சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் சபா நாட்டினுடைய அரசியை அவருடைய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். வஷக்க அலா நபியில்லாஹி. இன்னும் அல்லாஹ்வுடைய நபிக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தியது, துன்பத்தை ஏற்படுத்தியது. ஷக்க அப்படின்னு சொன்னா விளக்குறதுக்கு சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு பயன்பாடு இருக்கு, அதுதான் துன்புறுத்துதல், கோபத்தை ஏற்படுத்துதல். இதற்கும் இதை பயன்படுத்துறாங்க. ஷக்க அலா நபியில்லாஹி, அல்லாஹ்வுடைய நபிக்கு துன்புறுத்தலை ஏற்படுத்தியது. எந்த விஷயம்? ஐயகூன பி திவாரி மம்லகத்திஹி. அவருடைய ஆட்சிக்கு ஆட்சியான அவருடைய அண்டை நாடு இருப்பது, முல்குன் அது ஒரு அரசாகவும், உம்மத்துன் அது ஒரு பெரிய சமுதாயமாகவும் இருக்கு. லா யாரிஃபுஹா அந்த விஷயத்தை, அதாவது அந்த ஒரு சமுதாயத்தை சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமல் இருப்பது அவர்களுக்கு வேதனையை ஏற்படுத்தியது. இன்னும் வலம் தபுலுகுஹா தாவத்துஹு, இன்னும் அந்த உம்மத்தினிடத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பானது சென்றடையவில்லை என்ற அந்த விஷயமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதனை ஏற்படுத்தியது. வலா தசாலு தஅபுது ஷம்ஸ. ஷம்ஸ் என்பது கீழே அடுத்த ஒரு பக்கத்துல வரும்.
சூரிய வணக்கம், சூரியனை அவர்கள் வணங்குவது நீங்காமல் இருப்பது அவர்களுக்கு வேதனையை ஏற்படுத்தியது. அப்ப நம்ம பார்க்கலாம், ஜிவார் அப்படின்னு சொன்னா அண்டை நாடு, ஜிவாரி மம்லகதி அப்படின்னு சொன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அண்டை ஆட்சி. முல்குன் வ உம்மத்துன் லா யாரிஃபுஹா, இந்த ஹா என்பது உம்மத்தின் பக்கம் மீண்டும். வலம் தபுலுகுஹா, தபுலுகுஹா தாவத்துஹு, தாவத் என்பது இந்த தபுலுகுனுடைய வாயிலாக இருக்கு. இந்த ஹூ என்பது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் திரும்பும். இந்த ஹா என்பது இந்த உம்மத்தின் பக்கம் திரும்பும். வலா தசாலு, தசாலு சொன்னா ஒரு விஷயம் நீங்காமல் அது தொடர்படியாக நடந்துகிட்டே இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வலா தசாலு. மாசால என்பது இருக்குல்ல, கானவுடைய அகவாத்துகா, அதனுடைய முதாரியான இதுதான், முதாரியான ஒரு அகவாத்து தான் லா தசாலு, நீங்காமல் இருந்து கொண்டே இருப்பது. தாபுது ஷம்ச வசாரத் ஃபீஹில் ஹிம்யத்து அத்தீனியத்து நபவியத்து. அல் ஹிம்யத்து அப்படின்னு சொன்னா ஆவேசம், அத்தீனியத்து நபவியத்து, மார்க்கத்தினுடைய நபித்துவத்தினுடைய ஆவேசம் என்பது தூண்டப்பட்டது. சாரத் அப்படின்னு சொன்னா தூண்டுவதுக்கு சொல்லுவாங்க. ஃபீஹி, அந்த விஷயத்திலேயுமே நம்ம சொன்னோம்ல, அந்த விஷயத்துல தூண்டப்பட்டது. ஏன்னா நபி ஒரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ஒரு ஆவேசம் என்பது தூண்டப்பட்டது. இன்னும் அவர் எண்ணினார், மின சவாபி, சரியான ஒரு விஷயமாக எண்ணினார். அஸ்ஸவாப் அப்படின்னு சொன்னா சரியான ஒரு தேர்வு. ஐ யக்துப இலா மலிகத்திஹா வ ஹாக்கிமத்திஹா அல் முஷ்ரிகா, அல் முஷ்ரிகதி, இணை வைக்கக்கூடிய அந்த உம்மத்தினுடைய அந்த ஒரு சமுதாயத்தினுடைய நீதிபதியான அந்த சமுதாயத்தினுடைய அரசிக்கு ஒரு கடிதம் எழுதுவது சரியான ஒரு தேர்வாக எண்ணினார். வயதுஊஹா இலல் இஸ்லாம், அந்த அவளை இஸ்லாத்தின் பக்கம், அந்த அரசியை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதும், வத்தாஅத்தி, அல்லாஹுக்கு கட்டுப்படுவதன் பக்கம் அழைப்பதையும், வல் இஸ்லாம், சமாதானத்தின் பக்கம் சரணடைவதன் பக்கம் அந்த ஒரு அரசியை அழைப்பதை அந்த ஒரு அரசியை அழைப்பதை சரியான ஒரு தேர்வாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருதினார்கள். கபுல, முன்னால், எதற்கு முன்னால, ஐ யஸ்ஹப அலா பிலாதிஹா பிஜுனூதிஹில் காஹிரா, அந்த ஒரு பெண்மணியினுடைய அந்த நாட்டிற்கு அந்த நாட்டின் மீது படையெடுப்பதற்கு முன்னால, பிஜுனூதிஹில் காஹிரா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கடுமையான படைகளை கொண்டு அந்த ஒரு பெண்மணியினுடைய நாட்டிற்கு படையெடுப்பதற்கு முன்னால, கதப இலைஹா கிதாபன் வலீகன். அப்ப எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒரு அரசியின் பக்கம் ஒரு தெளிவான ஒரு கடிதத்தை எழுதினார்கள். வலிகள் சொன்னா தெளிவான விளக்கமான ஒரு கடிதத்தை எழுதினார்கள். இன்னும் அந்த அரசியை அழைத்தார்கள். பீஹி, அந்த ஒரு கடிதத்திலே, இலல் இஸ்லாம், இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். வல் இஸ்லாம், சமாதானத்தின் பக்கம் சரணடைவதன் பக்கம் அழைத்தார்கள். வல் கிதாபு, இன்னும் அந்த கடிதமானது எப்படி இருந்துச்சு, எஜுமாவு பைன திக்கதி வஸ் சராமதி, மென்மைக்கும் கண்டிப்பிற்கும் இந்த இரண்டு விஷயமும் சேர்ந்த ஒன்றாக அந்த கடிதமானது இருந்தது. எஜ்மாவு, அது சேர்ந்து இருந்தது. பைன ரிக்கத்தி, அந்த கடிதமானது சேர்ந்து இருந்தது. மென்மைக்கும் கண்டிப்பிற்கும் நடுவிலே சேர்ந்து இருந்தது. அஸ்ஸராமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பு. இன்னும் எப்படி இருந்தது, தவாதுஇல் அம்பியாஇ வ கைரத்தில் முலூகி, அம்பியாக்களுக்கு உண்டான அந்த ஒரு பணிவும் அந்த கடிதத்திலே இருந்தது. வ கைரத்தில் முலூகி, ஒரு அரசு, ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாகவும் இருக்காங்க, அதே போன்று ஒரு ஆட்சி செய்யக்கூடிய அரசனாகவும் இருக்காங்க. அப்ப நபிக்குன்னு உண்டான அந்த தவாலுவோட பணிவோடமும் இருக்கிறாங்க. அதே போன்று ஒரு அரசர் என்பதற்கு உண்டான அந்த ஒரு கௌரவத்துடனும் அந்த கடிதம் என்பது அமைந்திருந்தது. அந்த கடிதத்துல இவ்வாறாக அமைச்சிருந்தாங்க. இப்ப இந்த ஒரு பாடத்தை ஆரம்பிக்க முன்னாலேயும் இதனுடைய சுருக்கத்தை நம்ம பார்ப்போம். என்னன்னு சொன்னா, இதனுடைய தலைப்பு எவ்வாறாக கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, அந்த சபர் நாட்டினுடைய அரசி அந்த நாட்டினுடைய அமைச்சர்கள் இடத்துல மசூரா செய்யறாங்க, ஆலோசனை செய்யறாங்க என்பதாக இதனுடைய தலைப்பை கொடுத்திருக்காங்க. இப்ப இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய பாடத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடிதம் அனுப்பினாங்க. அந்த கடிதத்தினுடைய சிபத் எவ்வாறாக இருந்தது, அதனுடைய தன்மை எவ்வாறாக இருந்தது என்பதாக நம்ம பார்த்தோம். அப்ப அதை தொடர்ந்து இந்த ஒரு பாடத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஒரு இரண்டு தன்மைகளை ஒன்று சேர்த்தபடிதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தன்மையும் இருந்தது என்பதாக ஆரம்பிக்கிறாங்க. என்ன இரண்டு தன்மை, நபிமார்களுக்கும் உண்டான ஒரு பணிவும் இருக்கும், அதே போன்று அரசார் என்பதற்கு உண்டான ஒரு கௌரவமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கும். இந்த இரண்டு சிபத்துகளுக்கும், இரண்டு தன்மைகளுக்கும் நடுவில் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அடுத்ததாக அந்த பெண்மணியுடைய சிபத் எவ்வாறாக இருந்தது, அந்த பெண்மணியுடைய தன்மை எவ்வாறாக இருந்ததுன்னு சொன்னா, அந்த பெண்மணி ஒரு நல்ல அறிவுள்ள பெண்மணியாக இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாமல் அறிவுள்ளபடி இந்த ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே போன்று பழைய வெற்றி பெற்றவர்களை பற்றின ஒரு நல்ல செய்திகளும், அதே போன்று அரசாங்கத்தை பற்றின ஒரு நல்ல வரலாறுகளையும், இந்த வரலாறுகளிலிருந்து ஒரு விசாலமான அனுபவத்தை அந்த பெண்மணி பெற்றிருந்தாங்க என்ற இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. அடுத்ததாக
இவங்க புத்திசாலி பெண்மணியாக இருந்தாலும் அல்லாஹுவ கடவுளை அறியக்கூடிய அந்த விஷயத்திலையும் அவனை வணங்கக்கூடிய அந்த விஷயத்திலையும் அவளுடைய அறிவானது அவளை ஏமாற்றி விட்டது என்பதாக இதை சொல்றாங்க. அதே போன்று இவ்வாறாக ஒரு கடிதம் வரக்கூடிய அந்த நேரத்துல அவளுடைய அந்த அரசு பதவியில இருக்கக்கூடிய அந்த ரோசம் என்பது அவளை எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த ரோசம் என்பது எந்த ஒரு கருத்துரிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அந்த ரோசம் ஒரு கருத்தை சொல்லல. அந்த பெண்மணி ஒரு நிதானமாக முடிவெடுத்து இவ்வாறாக செய்யலாம் என்பதாக ஒரு முடிவெடுக்கிறாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க அந்த பெண்மணி, அந்த ஒரு அரசி அவர்களுடைய நாட்டினுடைய அமைச்சர்களிடத்துல, ஆலோசனை குழுக்களிடத்துல இந்த ஒரு செய்தியை எத்தி வைக்கிறாங்க. இந்த இவ்வாறாக ஒரு கடிதம் வந்திருக்கு என்பதாக ஒரு எத்தி வைக்கிறாங்க. அதே போன்று அந்த கடிதத்தினுடைய சிபத்தை இந்த இடத்துல சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா அது மற்ற ஒரு கடிதத்தை போன்ற அந்த ஒரு கடிதம் என்பது கிடையாது. அந்த ஒரு காலத்திலேயே மிகவும் பெரிய ராஜ்யமான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ராஜ்யத்திலிருந்து அவர்களிடத்திலிருந்து வந்த ஒரு கடிதம். அதே போன்று அல்லாஹுவின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு நபியினுடைய கடிதம் என்பதாக அந்த கடிதத்தினுடைய சிபத்தை சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு செய்திய அந்த அரசி சொன்ன பொழுது உடனே அந்த நாட்டினுடைய அமைச்சர்கள் எல்லாம் அந்த ஒரு அரசிக்கு வழிகாட்டுறாங்க. என்னன்னு சொன்னா நஹ்னு உலு குவத்தின், நாமெல்லாம் சக்தியுடையவர்கள், உலு பஅஸின் ஷதீதின், நம்ம பெரிய படைபலம் நமக்கு இருக்கு, நம்ம போரிடலாம் என்பதாக மற்ற ஒரு அரசாங்கம் ஒரு அரசவைகள்ல எவ்வாறாக ஒரு கடிதம் வரும்பொழுது இந்த மாதிரி போருக்கு ஒரு அழைப்பு வரும்பொழுது எவ்வாறாக சொல்லுவாங்களோ அதே போன்றுதான் அந்த ஒரு ஆலோசனை குழுக்களும் சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு பெண்மணி ஒரு நிதானிச்சு ஒரு முடிவெடுக்கிறாங்க. என்னன்னு சொன்னா அவர்களுடைய அழைப்புகள் அதாவது அவர்கள் அமைச்சர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை குழுக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படி ஒட்டுமொத்தமாக ஏற்கவில்லை, அவர்களோடு ஒத்து போகவில்லை. அதுக்கு பதிலாக இவ்வாறாக நம்ம போர் புரிந்தோம்னு சொன்னா என்ன நடக்கும் என்ற அந்த தீய விளைவுகளை பற்றி அந்த அமைச்சர்களுக்கு அந்த ஆலோசனை கொடுக்கிற இடத்துக்கு எச்சரிக்கை செய்தாங்க. அதே போன்று இதுக்கு முன்னால வெற்றி பெற்றவர்கள் வெற்றி கொள்ளப்பட்டவர்களுடைய அந்த வரலாறுகளை நினைவு கூர்ந்தாங்க. அதுக்கு பிறகு இதே நிலைமை தான் நம்மளுடைய நாட்டுக்கும், அதனால நம்ம அவசரப்படக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நாம ஒரு விஷயம் செய்வோம். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்னன்னு சொன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம அன்பளிப்புகளை அனுப்பி வைப்போம். அந்த அன்பளிப்பை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா அவர் சாதாரண ஒரு அரசர், அப்ப அவரின் மீது நீங்கள் போர் புரியுங்கள். அவர் அந்த அன்பளிப்பை ஏற்கலன்னு சொன்னா அவர் நபி, அவரின் மீது அவரை நீங்க பின்பற்றுங்கள் ஏன்னு சொன்னா அவரிடத்துல நம்ம போர் புரிந்தோம்னு சொன்னா நம்ம வெற்றி கொள்ள முடியாது என்ற ஒரு விஷயத்தை என்ற ஒரு மசூராவாக இந்த ஒரு பாடத்தை முடிக்கிறாங்க. இப்ப நம்ம இபாரத்தை பார்க்கலாம். அல் மலிகத்து தஸ்தஷீரு அர்கான தௌலத்திஹா. அல் மலிகத்து அந்த அரசி அந்த நாட்டினுடைய அமைச்சர்களிடத்துல கலந்தாலோசனை செய்கிறாங்க. தஸ்தஷீரு அப்படின்னு சொன்னா மஷூரா செய்யறது. இஸ்திஷான்னு சொன்னா மஷூரா செய்யறது, கலந்தாலோசனை செய்கிறது. அதுக்கானு சொன்னா அதுக்கான தௌலத் அப்படின்னு சொன்னா அந்த நாட்டினுடைய தூண்கள். தூண்கள்னா யாரு? அமைச்சர்கள். இந்த ஹா என்பது அந்த அரசின் பக்கம் வேண்டும். பகதுக்கான சுலைமானு ஜாமியன் பைனஹுமா. இப்ப இந்த மாதிரி ஒரு தலைமை போட்டுட்டு மேல ஒரு விஷயத்த சொன்னாங்கல்ல, அதுல இருந்தே ஒரு தொடர்ச்சியாக சொல்றாங்க. எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள். ஜாமியன் பைனஹுமா, இந்த ஹுமாங்கிற எங்கிட்டு திரும்பவும் தவாதுல் அம்பியா, அதே மாதிரி வீரத்துல் முலூக் என்ற இந்த இரண்டு சிப்பத்துகளை நம்ம மேல பார்த்தோம். அப்ப அந்த ஒரு சிப்பத்தின் பக்கம் இது மேலும் ஹுமா, அதாவது நபிமார்களுக்குன்னு உண்டான ஒரு பணிதனும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருக்கும். அதே போன்று ஒரு அரசுக்குன்னு உண்டான ஒரு கௌரவமும் கம்பீரமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கும். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பத்தி ஒரு நல்ல ஒரு சிஃபத்தாக நல்ல ஒரு தன்மையை சொல்றாங்க. وكانت امرأة التي تحكم هذه البلاد عاقلة غير متسرعة في الحكم. غير متسرعة في الحكم. இன்னும் அந்த பெண்மணி எவ்வாறாக இருக்கிறாங்கன்னு சொன்னா அல்லத்தி அவள் எப்படிப்பட்டவள் என்றால் தஹ்குமு ஹாதிஹில் பிலாத, இந்த ஒரு நாட்டை சபா அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு நாட்டை ஆட்சி செய்கின்றால் ஆகிலத்தன் நல்ல ஒரு அறிவாளி பெண்மணியாக, வைர முத்தசரியாத்தின் வேகமாக, அதாவது அவசரத்தன்மை இல்லாமல் நல்ல அறிவாளித்தனத்துடன் அந்த ஒரு நாட்டை ஆட்சி செய்கின்றால் பில் ஹுக்குமி, அதுக்குன்னு உண்டான ஆட்சியில தஹ்குமு பில் ஹுக்கும் அப்படின்னு சொன்னா ஆட்சி செய்வது. இந்தஹா தஜாரிபு வாசிஅத்துன் மின் சியரில் முலூகி வ அஹ்பாரில் ஃபாத்திஹீன். வெற்றி பெற்றவர்களுடைய அவர்களை பற்றிய செய்திகளும் அதே போன்று அரசாங்கத்தை பற்றிய வரலாறுகளிலிருந்து விசாலமான ஒரு அனுபவம் என்பது அந்த பெண்மணி இடத்துல இருந்தது, அந்த ஒரு அரசு இடத்துல இருந்தது. வ இன்னமா ஹானஹா அகுலுஹா ஃபி மஅரிஃபத்தில் இலாஹி வ இபாதத்திஹி. ஆனா என்ன, அந்த பெண்மணி ஒரு விசாலமான ஒரு அனுபவம் உள்ள பெண்மணி தான். ஆனா என்ன விஷயம் சொன்னா அந்த பெண்மணிய அவனுடைய அக்கில் தான், அவனுடைய அறிவு தான் அவளை ஏமாற்றி இருக்கிறது. எந்த விஷயத்துல? கடவுளை அறியக்கூடிய அந்த விஷயத்துல, இறைவனை அறியக்கூடிய அந்த விஷயத்திலையும் அதை வணங்கக்கூடிய விஷயத்திலையும் அந்த பெண்ணுடைய அறிவு தான் அவளை ஏமாற்றி இருக்கிறது. ஆனா அப்படின்னு சொன்னா ஏமாற்றுவது. பலம் தகுதுஹா ஹமியத்துல் முலூகி. அப்ப
அந்த பெண்மணியுடைய ஆவேசம், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆவேசம், ஆட்சியாளராக ஒரு அரசியாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஆவேசம் என்பது அவளை எடுத்துக்கொள்ளவில்லை. பலம் தகுது, இந்த தகுதனுடைய ஃபாயில் எங்கே திரும்பும்? ஹமியத்து, ஹமியத்தின் பக்கம் திரும்பும். ஹமியத்தினை ஏற்கனவே படித்தோம், ஆவேசம். ஹமியத்தின் முழுக்கன்னா அரசாங்கத்தில் இருக்கவங்கிற அந்த ஒரு ஆவேசம் அவளை எடுத்துக்கொள்ளவில்லை. பலம் தஸ்தபித்த பிர்ரயே, அந்த ஒரு ஆவேசமானது கருத்தை திணிக்கவில்லை. இஸ்தபத்த அப்படின்னு சொன்னா திணிப்பது, கருத்து திணிக்கிறது. லம் தஸ்தபித்த, இஸ்தபத்த எஸ்தபித்து என்பதாக இருக்கும். இந்த இடத்துல தம்மா பெற்று வந்து இருக்கும். ஆனா லம் என்பதாக ஜெசும் செய்யக்கூடிய இந்த ஹர்ஃப் வரக்கூடிய இந்த நிலைமையில அந்த லம்முடைய ஜெசுமுடைய ஒரு அலாமத்தாக, ஒரு அடையாளமாக இந்த இடத்துல நசம் செய்யப்பட்டு பத்தகா வச்சு வச்சிருக்காங்க, லம் தஸ்தபித்த என்பதாக. தஸ்தபித்துடைய பாயிலும் ஹமியத்தின் பக்கம் தான் திரும்பும். அதுல எனவே அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க? எத்தி வச்சாங்க, தெரிவிச்சாங்க, அகில ரஇ மின் அர்கானி தௌலதிஹா அலாஹாதல் கிதாபி, இந்த ஒரு கடிதத்தை பத்தின செய்திய அவர்களுடைய அந்த அந்த பெண்மணியினுடைய அரசாங்கம் இருக்கும்ல, அந்த சபாங்கிற அந்த நாட்டினுடைய அமைச்சர்கள் இருந்து ஆலோசனை குழு, அகில ரஇனா ஆலோசனை குழு, அவர்களிடத்துல எத்தி வச்சாங்க, அவர்களிடத்துல தெரிவிச்சாங்க. அடுத்து அந்த கிதாப், அல் கிதாப், இந்த கிதாப் என்பது எப்படிப்பட்டது? அல்லது அது எப்படிப்பட்டது என்றால் லம் யகுன் கஸாயிரில் குதுபி, மற்ற ஏனைய கடிதங்களை போன்று இந்த ஒரு கடிதம் என்பது இல்லை. சாயின்னு சொன்னா ஏனைய மற்ற மற்ற கடிதத்தை போன்று இந்த ஒரு கடிதம் என்பது கிடையாது. இன்னஹு நிச்சயமாக இது, இந்த கடிதமானது கிதாபுன், இந்த கடிதம் மின் அலமில் முலூகி ஃபி ஜமானிஹா, அந்த அப்ப இருக்கக்கூடிய அந்த காலத்திலேயே மிகவும் சிறப்பான, மிகவும் பெரிய ஒரு ராஜாங்கமான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து வந்த கடிதம். வமின் நபியும் வமின் நபியின் தாயின் இலல்லாஹ், அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடிய நபியிடம் இருந்து வந்த கடிதம் என்பதாக அந்த ஒரு கடிதத்தினுடைய சிபத்தை சொல்றாங்க. வலம்மா பத அர்கானு தௌலதிஹா யுதில்லூன பிகுவதிஹிம், அப்ப அந்த அரசி இந்த ஒரு கடிதத்தை பத்தின செய்திய அவர்களுடைய ஆலோசனை குழுக்கள் இடத்துல சொல்றாங்க. அப்ப சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க? அந்த ஆலோசனை குழு அவங்க ஆரம்பிச்சாங்க, அவங்க அந்த அரசிக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன சொன்னாங்க? குரான்ல எப்படி வருதுன்னு சொன்னா, நஹ்னு உலு குவத்தின் வ உலு பஸின் ஷதீதின் ஃபன்துரி மாதா தஅமுரீன், நாமெல்லாம் சக்தி உடையவர்கள், பெரிய பெரிய பலம் உள்ளவர்கள். வ உலு பஸின் ஷதீதின், நாமெல்லாம் நிறைய பெரிய படைபலம் உள்ளவர்கள். பந்துரி மாதா தஅமுரீன், நீங்க என்ன ஏவுகிறீர்களோ அதை நாங்கள் அதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதாவது போருக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதாக சொல்றாங்க. போரை நம்ம செய்யலாம் என்பதாக சொல்றாங்க. அப்ப இபாரத் பார்ப்போம். வலம்மா பத அர்கானு தௌலத்தியா, அந்த நாட்டினுடைய சபா அப்படிங்கிற நாட்டினுடைய அமைச்சர்கள் ஆரம்பிக்கும் பொழுது யுதில்லூன, ஏவ ஆரம்பிச்சாங்க. யுதில்லு அப்படின்னு சொன்னா ஒரு பாதையை காட்டுறது, மஷ்ரா கொடுக்கறது, ஆலோசனை சொல்றது. யுதில்லூன பிகுவத்திஹிம், அவர்களுடைய சக்தியை கொண்டு, நம்ம அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்தியை கொண்டது. கசுரதி துயூஷியும், இன்னும் அவர்களுடைய படையினுடைய அதிகத்தை பத்தி பேசினாங்க. நாமெல்லாம் இவ்வளவு பெரிய படைபலம் உள்ளவர்கள், இத்தனை படைகள் நமக்கு நம்ம இடத்துல இருக்கு என்பதாக சொல்றாங்க. இருதாஅன் வ தமல்லுக்கன், அந்த அந்த அரசிக்கு அது அந்த மசூராவை ஏற்கக்கூடிய நிலைமையில ஒரு பொருந்துறபடி அதை சொன்னாங்க. ரதி அப்படின்னு சொன்னா பொருந்தினார்கள், இருதான்னா பொருந்த வைக்கக்கூடிய அந்த அடிப்படையில். வ தமல்லுக்கன், இன்னும் மென்மையான முறையில சொல்றாங்க. ஷஅன ஜுலசாயில் முலூகி வல் ஹுக்காமி ஃபீ குல்லி ஸமானின் வ மகானின், இதே போல் இந்த மாதிரி தான் எல்லா ஒரு அரசாங்கத்திலையும் இவ்வாறாக தான் நடக்கும். எல்லா ஒரு அமைச்சரவையிலையும் இவ்வாறாக தான் நடக்கும். ஷஅன ஜுலசாயில் முலூகி, அதே போன்றுதான். அதாவது மற்ற அரசாங்கத்தினுடைய ஒரு அரசவையில், ஜுலசான்னு சொன்னா அந்த உட்காரக்கூடிய அந்த மஜ்லிஸ், வல் ஹுக்காமி, நீதிபதிகளுடைய, அமைச்சர்களுடைய, அந்த அரசாங்கத்தினுடைய மற்ற ஏனைய அந்த அமர்வை போன்றுதான் இருந்தது. ஃபீ குல்லி ஸமான், எல்லா காலங்களிலையும் எல்லா நேரங்களிலையும் எவ்வாறாக ஒரு அரசவைகள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் எவ்வாறாக சொல்லுவாங்களோ அதே போன்றுதான் சொல்றாங்க. லம் தகுபல் மகாலத்தகும், அப்ப ஆனா அந்த பெண்மணி, அந்த ஒரு அரசி ஒரு அக்குள்ள அறிவுள்ள பெண்மணியாக இருக்கிறதுனால அவர்களுடைய எந்த ஒரு பேச்சையும் கேட்கவில்லை. என்னன்னு சொன்னா, இப்ப அமைச்சர்கள் முழுக்க 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 இவ்வாறாக சொல்லிடுவாங்க. போருக்கு வரும் பொழுது ஒட்டுமொத்தமாக அரசியல் இடத்துல பழிய சுமத்திடுவாங்க, அவர்கள் பின்வாங்கிடுவாங்க, என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்பதாக பின்வாங்கிடுவாங்க. அப்ப அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு பெண்மணி, அந்த ஒரு அரசி நல்ல விளங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால லம் தக்குபல் மக்காலத்தகம், அவர்களுடைய பேச்சுகளை எல்லாத்தையுமே எதையுமே, அதாவது ஒரு பெரிய பொருட்படுத்தல. வலம் துவாஃபிகுஹும் அலைஹா, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் ஒத்து போகவில்லை. வாஃபக அப்படின்னு சொன்னா ஒத்து போகிறது. துவாஃபிகுஹும், அவர்களோடு ஒத்து போகவில்லை. பல், ஆனால் என்ன செஞ்சாங்க? ஹஸ்ஸரத்துஹும் மின் சூஇல் ஆகிபதி, தீய விளைவை அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். நம்ம போர் செஞ்சோம் சொன்னா எவ்வளவு பெரிய தீய விளைவு ஏற்படும் என்பதாக அந்த பெண்மணி, அந்த அரசி அவர்களிடத்துல சொல்றாங்க.
சூயில் ஆக்கிபத்துனா தீய விளைவு. ஹதர அப்படின்னு சொன்னா எச்சரிக்கை செய்யறது. ஆனா அந்த பெண்மணி அவர்களிடத்துல எச்சரிக்கை செய்தார்கள் தீய விளைவை. வதக்கரத்துஹும், இந்த பெண்மணி இன்னும் அந்த பெண்மணி அவர்களுக்கு நினைவூட்டினார்கள். சியரில் முனூகி அல் ஃபாத்திஹீன ஃபில் உமமில் மஃப்தூஹதி, வெற்றி பெற்றவர்கள் வெற்றி கொள்ளப்பட்டக்கூடிய அந்த சமுதாயத்தினிடத்துல எவ்வாறாக இருந்தாங்க என்ற அந்த ஒரு வரலாறை அவர்களுக்கு ஞாபகமூட்டினார்கள். தக்கர அப்படின்னு சொன்னா ஞாபகமூட்டுறது. தக்கரத்துஹும், அவர்களுக்கு ஞாபகமூட்டினார்கள். சீரத்தில் முனூகி, அந்த சீரத்தில் முனூகில் பாத்துகிற வெற்றி பெற்றவர்களுடைய அந்த அரசாங்கத்தினுடைய வரலாறு யாரின் மீது? பில் உமமில் மஃப்தூஹதி, வெற்றி கொள்ளப்பட்ட அந்த சமுதாயத்தின் மீது. மசீரிஹா பாதல் ஹசீமத்தி வல் இன்கிசாரி, ஹசீமத் அப்படின்னு சொன்னா தோல்வி அடைந்த பிறகு, வல் இன்கிசார் சிதைவு பெற்ற பிறகு, அந்த அரசாங்கம் சிதைவு பெற்றதுக்கு பிறகு, அதாவது வெற்றி கொள்ளப்பட்ட அந்த தோல்வி அடைந்த பிறகு, சிதைவு பெற்ற பிறகு, அந்த ஒரு நாடானது அந்த ஒரு சமுதாயமானது எதை நோக்கி அதனுடைய முடிவு இருந்தது என்ற அந்த ஒரு வரலாறை அந்த பெண்மணி அவர்களுக்கு சொல்றாங்க. வகாலத், இன்னும் அந்த பெண்மணி கூறினார்கள், சயகூனு ஹாதா ஷஅனு பிலாதினா வ உம்மத்தினா, இதே போன்றுதான் இந்த ஒரு நிலைமைதான் நம்மளுடைய ஊருடைய நிலைமையும் நம்மளுடைய ஒரு சமுதாயத்தினுடைய நிலைமையும் என்பதாக சொல்றாங்க. சயகூனு, இவ்வாறாக தான் ஆகும். ஹாதா ஷஅனு, இந்த ஒரு நிலைமைதான் ஆகும். பிலாதினா, நம்மளுடைய ஊரினுடைய நிலைமையும். உம்மத்தினா, நம்மளுடைய சமுதாயத்தினுடைய நிலைமையும். வகாலத் லஹு, இன்னும் அந்த அரசி அந்த அமைச்சர்களிடத்துல சொன்னாங்க. என்ன இறுதியாக ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னனி சௌருசிலு இலா சுலைமான பி ஹதாயா வதுரபின், நான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில அன்பளிப்புகளும் சில பொருட்களையும் நான் அவர்களுக்கு அனுப்பி வைப்பேன். ஃபஅம்தஹினுஹு பிஹா, நான் அந்த ஹதியாக்களை கொண்டு அவர்களை நான் சோதனை செய்கிறேன். சௌருசிலு, அரசரன் சொன்னா அனுப்பி வைக்கிறது. ஹதியத்தினுடைய பண்புதான் ஹதாயா அப்படின்னு சொன்னா அன்பளிப்பு என்பதாக சொல்லுவாங்க. துரபின் சொன்னா சில பொருட்கள். அதுவும் ஹதியாவை கொண்டுதான் சில பொருட்கள் என்பதாக இதுக்கு உண்டான அர்த்தம். அம்தஹினுஹு, எனவே அவர்களை நான் சோதிக்கின்றேன். பிஹா, அந்த ஒரு ஹதியாக்களை கொண்டு, அந்த ஒரு அன்பளிப்பை கொண்டு அவர்களை நான் சோதிக்கிறேன். அரசல் அப்படின்னு சொன்னா அனுப்பி வைத்தல். அப்ப அந்த ராணி என்ன சொல்றாங்க? சௌருசிலு, நான் அவர்களுக்கு அனுப்பி வைப்பேன். பி ஹதாயா, அன்பளிப்புகளை அனுப்பி வைப்பேன். யாருக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அம்தஹினுஹு, எனவே அவர்களை நான் சோதிக்கின்றேன். பிஹா, அந்த ஒரு ஹதியாக்களை கொண்டு, அந்த ஒரு அன்பளிப்பை கொண்டு அவர்களை நான் சோதிக்கிறேன். பையின் கபீல அல் ஹதியத பஹுவ மலிகுன், அவர் அந்த ஹதியாவை அந்த அன்பளிப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டால், பஹுவ மலிகுன், அவர் ஒரு சாதாரண ஒரு அரசாங்கம் தான். காத்திருவு, நீங்கள் அவரிடத்துல போர் புரிங்க. எனவே நீங்கள் அவர்களிடத்துல போர் புரிங்க. இல்லம் எக்குபதா, அந்த ஹதியாவை அந்த ஒரு அன்பளிப்பை அவர் ஏற்கவில்லையானால், பஹுவ நபியும், அவர் ஒரு நபி. பத்தபியூஹு, நீங்கள் அவரை பின்பற்றுங்கள் என்பதாக சொல்றாங்க. அந்த பெண்மணி நல்ல முறையில விலகி வச்சிருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு அரசாங்கமாக இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு அரசராக இருந்தாலும் சொன்னா, ஹதியா கொடுத்தாங்க, அன்பளிப்பு கொடுத்தாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்வாங்க. அதுல அப்போதைக்கு நம்ம சாதாரண ஒரு அரசாங்கம் தான், நம்ம போர் புரிவோம். அப்படி அவங்க சிறுகுறை விஷயத்துல ஹதியாவை ஏற்கல அப்படின்னு சொன்னா அவங்க நபின்னு சொன்னா அவர்கள் இடத்துல போர் புரியும் பொழுது அவர்கள் இடத்துல அல்லாஹ்விடத்துல இருந்து அல்லாஹுடைய உதவி வரும். அது சின்ன படையா இருந்தாலும் அவர்களை வெற்றி கொண்டுருவாங்க, பெரிய படையா இருந்தாலும் வெற்றி கொண்டுருவாங்க என்பதாக அந்த ஒரு பெண்மணி இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு இருந்தது. இப்ப நம்ம இந்த பாடத்துல இருந்து ஒரு சில படிப்பினைகளை பத்தி நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறாக ஒரு ஷிர்க் இருக்குது, அல்லாஹுக்கு இணைவிக்கிறான்னு சொல்லும் பொழுது என்ன செஞ்சாங்க? பொதுவாக போரிடுறதுக்கு முன்னால ஒரு கடிதம் அனுப்பி ஒரு 3 நாட்கள் காத்திருக்கணும், அவர்களுடைய முடிவு எவ்வாறாக இருக்குது என்ற ஒரு விஷயத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரியான முறையில கையாண்டாங்க என்ற விஷயத்தை இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக தெரியுது. ஏன்னு சொன்னா, இவ்வாறாக ஒரு இணை வைப்பு இருக்குன்னு சொல்லும் பொழுது அவர்கள் உடனடியாக போரிடல, அதுக்கு முன்னால அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள், அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அதனாலதான் ஒரு சுலபமாக அவர்கள் இஸ்லாத்திற்கு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது என்ற ஒரு நல்ல ஒரு படிப்பினையை நம்ம பார்த்தோம். அதே போன்று அந்த ஒரு பெண்மணியை பத்தி சொல்லும் பொழுது அவர்கள் சீராவை பத்தி மற்ற இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அரசர்களை பத்தியும் அதே போன்று நிறைய செய்திகளை பத்தியும் அந்த பெண்மணி அறிந்திருந்ததுனால ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் உள்ள ஒரு பெண்மணியாக இருந்தாங்க என்ற ஒரு செய்தியை நம்ம இந்த ஒரு பாடத்துல பார்த்தோம். அப்ப நம்ம இதுல மூலமாக நமக்கு என்ன தெரியும்னு சொன்னா, நமக்கு இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய வரலாறுகளை பத்தின ஒரு செய்திகள் இருந்தாதான் நம்மளால ஒரு வரலாறுகளை உருவாக்க முடியும். அதாவது வரலாறு படிக்க தெரியாதவன் வரலாறு உருவாக்க மாட்டான் என்ற ஒரு தத்துவத்தை தான் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அந்த ஒரு பெண்மணிக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்ததுக்கு உண்டான காரணம்லாம் என்ன? அவர்கள் முன்னால் இருக்கக்கூடிய அந்த வரலாறுகளை அறிந்திருந்தாங்க, அந்த ஒரு அரசாங்கத்தை பத்தின செய்திகளை அறிந்திருந்தாங்க, அதனால ஒரு அனுபவம் உள்ள ஒரு பெண்மணியாக செயல்பட்டாங்க என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்.
அதே போன்று ஒவ்வொரு விஷயத்தையும் மஷூரா, ஒவ்வொரு விஷயத்தையும் ஆலோசனை, இவ்வாறாக ஒரு பெரிய ஒரு படையினர்கள், பெரிய ஒரு அரசாங்கம் இவ்வாறாக ஒரு கடிதம் அனுப்பக்கூடிய நேரத்துல அந்த பெண்மணி தானாக எதுவும் முடிவு பண்ணல. அவர்கள் அந்த குழுவினிடத்துல, ஆலோசனை குழுக்கள் இடத்துல அவர்கள் மசூரா செஞ்சாங்க, ஆலோசனை செஞ்சாங்க. அப்ப எல்லா விஷயத்திலையும் ஒரு அரசாங்கம் என்று வரும் பொழுது அவர்கள் மசூரா செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அதே போன்று மசூராவில் இருக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பத ஒரு அவசியம் கிடையாது. எது சரியான முடிவோ அந்த சரியான முடிவை தான் எடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இந்த விஷயத்துல நம்ம பார்த்தோம். இறுதியாக அந்த ஹதியா குடிக்கக்கூடிய, அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்திலேயுமே அந்த அரசு ஒரு நல்ல ஒரு முடிவை தான் எடுத்தாங்க. என்னன்னு சொன்னா, அன்பளிப்பு அந்த ஒரு அரசர் ஏற்றுக்கொண்டாருன்னு சொன்னா அவர் வந்து சாதாரண ஒரு அரசர், அப்ப நம்ம போர் புரியலாம். அவர் அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அவர் நபி என்ற அந்த ஒரு விளக்கத்தையும், இவ்வாறாக தான் நடக்கும். ஒரு நபி என்றால் அவருக்கு அல்லாஹுடைய உதவி வரும். ஒரு அரசர், சாதாரண அரசர் எவ்வளவு பெரிய அரசராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஒரு சிந்தனையை கொண்டு, நம்மளுடைய ஒரு புத்திசாலித்தனத்தை கொண்டு அவங்களை நம்ம கைப்பற்றலாம், அவர்களை நம்ம தோற்கடிச்சிடலாம். இந்த ஒரு விளக்கம் எங்கிருந்து வந்தது? அவர்கள் இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய பல வரலாறுகளை அவர்கள் தெரிஞ்சு வச்சிருந்தனாலதான் இந்த ஒரு ஒரு புத்திசாலித்தனம் அந்த ஒரு அரசு இடத்துல வந்தது என்ற ஒரு விஷயத்த நம்ம இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்த்தோம். ஆனா இது இல்லாம இதுல இந்த ஒரு சம்பவத்துல பல படிப்பினைகள் நமக்கு இருக்கு. அந்த படிப்பினைகள் எல்லாம் கொண்டு நாம் படிப்பினை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தந்திருந்து புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.